அது வைத்தியரமா ரூம் குடும்பம் பொண்ணு அழுதுட்டு போகுது. ஏயா அந்த அம்மா எலும்பு வைத்தியராச்ச, அதுக்குள்ள இருந்து இவையா கண்ணை கசைக்கிட்டு வர்றான். பின்ன என்ன அங்க கஞ்சாவா இருக்குது கசக்கிறதுக்கு? உன் பொண்ணா இருந்தா உனக்கு தெரியும். பேசாம வைத்தியர் அம்மாட்டே கேட்டு வந்துடலாமா? அமுதா நம்ம மாட்டிக்கோ, சீக்கிரமா. அமுதா 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 வாடி. மல்லாக்கப்படுத்திருக்க. ஏன் கத்துற? யார் நீ? நான் இவனுக்கு மாமா. இவனுக்கு என்னாச்சு? எனக்கே தெரியல. இவ்வளவு நேரம் மயக்கமா இருந்தது, இப்பதான் கண்ணு முடிச்சு பாக்குது. என்ன பாச்சு உனக்கு? டேய் பாலு, என்னடா ஆச்சு? மாமா, நான் ரூம் போனேனா, அங்க ஒருத்தன் என் பொட்டியை எடுத்துட்டு இருந்தான். நான் அவனை தடுக்க பார்த்தேன். என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டான் மாமா. அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டானா? இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல திருட்டா? ஏமா நீ போலீஸ்க்கு போன் பண்ற? நீ ஏன் பயப்படுற? இங்க ஏகப்பட்ட குழப்பமா இருக்குமா. அட நான் மேனேஜருக்கு போன் பண்றியா? மேனேஜருக்கா? ஏன் போலீஸ்க்கு தான் போன் பண்ண? சரி நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். நீ என்ன சொன்னா அப்படியே தான் செய்வியா? நீ மேனேஜருக்கு போன் பண்ணதாயே. உன் மாமன் சரியில்லை, கவனி. ஹலோ ஹலோ, நான் துலாவூர் பேசுறேன். அது குலாப் ஜான் வேணுமா? யோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன். சரி நீ பேசு. நீங்க அர்ஜென்ட் அந்த மேனேஜர் இங்க வர சொல்லுங்க. அம்மா கூப்பிட்டீங்களா? வந்துட்டாமா முள்ளிச்செடி. ஏயா பீட்டர், நீ என்ன மேனேஜ்மெண்ட் பண்ற? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். நீ சும்மா இருக்க மாட்டே. நேத்து ராத்திரி இந்த தம்பியை எவனோ அடிச்சு போட்டுட்டு பொட்டியை தூக்கிட்டு போயிருக்கான். போலீஸ கூப்பிடு. அம்மா போலீஸ் எல்லாம் வர வேண்டாமா, ஹோட்டல் பேர் கெட்டு போயிடும். ஹோட்டல் பேர் மாங்கா ஊருடா கெட்டு போறதுக்கு. இந்த தம்பி பொட்டிக்கு என்ன வழி? அந்த பெட்டி கூட நஷ்டம் நான் கொடுத்துறேம்மா. நஷ்டம் இது கொடுத்துருவியா? இந்திரா, இன்னும் ஏன்டா நீங்க தாடி வச்சிருக்க? இந்த 2 ரூபா போய் சேவ். இப்பெல்லாம் சேவிங் 5 ரூபா. அது ஃபுல் தாடி தான். இந்த ஆட்டு தாடிக்கெல்லாம் 2 ரூபா தான். போடா. ஐயோ டேய், நஷ்டம் எடுத்து தரேன்னு சொல்றேன். பொட்டிக்குள்ள கம்மியான தொகையா இருந்தாலும் நீ ஜாஸ்தியா சொல்லு. மாமா அது ஏன் பெட்டி இல்ல, உங்க ரூம்ல இருந்து எடுத்த பெட்டி. ஐயோ காரியத்தை கெடுத்துட்டியாடா. ஏன் மாமா? 5 கோடி ஆச்சேடா. ஐயோ சின்னசாமி, கோடியா? இல்ல 5 கேடி, இல்ல 5 பாடி, இல்ல 5 பணியாரங்க. அட என்னய்யா, இந்த பெட்டியை எங்க இருந்து எடுத்தோம்? துவாரகா, துலாப்பூர், துலாவூர் வைத்தியம். யாரு? அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா கை ரொம்ப வலிக்குதம்மா. என்னப்பா? கை உடைஞ்சிடுச்சுமா. எப்படி உடைஞ்சது? பாத்ரூம்ல குளிக்கும் போது வலிக்கு விழுந்துட்டோமா. உட்காரு உட்காரு. எப்ப உடைஞ்சது? இப்பதான். அப்படியா? இது பாக்குறேன். இருப்பா, சொரணை இருக்கான்னு பாக்க வேண்டாமா? சொரணை இருக்கு, நான் போய் சிம்பு எடுத்து வந்துடுறேன். இரு, எடுத்த இடத்திலே வச்சிருவோம். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் கதையை நீ கேட்கலன்னா போயா நில்லையா. சூப்பர் கதை. படுக்கை அறையில் பரிதவித்த பதிவிரதை. அருமையான சப்ஜெக்ட். சொல்றேன், ப்ளீஸ் கேளு. சீக்கிரம் சொல்லி தொலையா. ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு கள்ள காதல. அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு புருஷன். அவ தனி அறையில இருக்கிறா கள்ள காதலனோட. அப்ப பார்த்து டொக் 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 டொக். என்னது? அவ புருஷன் வந்துட்டான். கதவை திறந்த உடனே வாங்க அப்படின்னா கள்ளக்காதலன் பாத்ரூம்குள்ள மறைஞ்சிட்டான். புருஷன் நேரா ஹாலுக்கு வந்துட்டான். தப்பிச்சுட்டாங்க. காதலன் ஜன்னல் வழியா தப்பிச்சு வராண்டாவுக்கு வந்தான். புருஷன் அர்ஜென்ட் சமாச்சாரம், உடனே பாத்ரூமுக்கு போனான். இதான் டைம்னு பெட்ரூமுக்கு வந்துட்டான். இவன் ஹாலுக்கு வந்தான். அங்கிருந்து இவன் உள்ள போனான். இவன் வெளியே வந்தான். இவன் அண்டாவுக்குள்ள வந்தான். அவன் அஞ்சரை பெட்டிக்குள்ள மறைஞ்சிட்டான். இவன் அங்க வந்தான். இவன் அங்க போனான். ஒரே கன்ஃபியூஷன். இதான் சமயம் கள்ளக்காதலன் வெளியே ஓடிட்டான். புருஷன் டயர்டாகி படுத்துட்டான். எப்படி? கதையெல்லாம் நல்லா இருக்கு. என் பெட்டி கூடயா? இது என்னங்க பெரிய விஷயம். இந்தாங்க. சாரி, இது போயா. என் பொட்டியை காண. ஐயோ என் பொட்டியை திருடிட்டு வரான். பொட்டியை திருடிட்டு வரான். நான் திருட இல்ல விக்கி விக்கி விக்கியாவது கொக்கியாவது. ஏன்டா பொட்டியை திருடுற? இப்பதான் தெரியுது உன் கதை. கதை உங்களுக்கு தெரியுமா?
நான் தான் உங்களுக்கு கதையே சொல்லலையே, எப்படி தெரியும்? அதான் கையும் களவுமா பிடிச்சிட்டேனே. ஏண்டா கதை சொல்றேன் ரூம் ரூமா போய் பொட்டியா திருடுற. இருடா உன் முட்டி எலும்ப ஒடிக்கிறேன். என்னடா ஆதிபராசக்தி, ஆ? எதுக்காக நான் செய்யாத வீண் பழியை என் மேல சுமத். ஆஹா, சூப்பர், அருமையான கரு கிடைச்சிருச்சு, கலக்கிறேன். கருவெல்லாம் கலைக்காத, உள்ள பிடிச்சு போட்டுடுவாங்க. கேளுங்க, சூப்பர் என்ன? நாட்டி என் கதையில ப்ளீஸ் கேட்டு போங்க. ஆ, ஒரு அப்பாவி கதாசிரியன் ஓரளவுக்கு வசதியா இருக்கான், ஆஹா. பாக்குறவங்களுக்கு எல்லாம் கதை சொல்றான். ஆ. ஒரு பொட்டி தகராறுல அந்த பழி அவன் மேல கண்ணா பின்னான்னு விழுது. அதனால 12வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் ஆவியா அந்த பெட்டியை தூக்கிட்டு தெரு தெருவா அலைறான். கடைசியில உரியவங்க கிட்டயே பெட்டியை சேர்த்துறான். அட பாவி, நீ என்ன ஆவியா? ஆமா, இல்லங்க, ஒரு கதைக்காக சொன்னேன். எப்படி? சைக்கிள. தேங்க்யூ. அம்மா, ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லு. இந்த பெட்டி உங்க இதுதானு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன்? இல்லைன்னா நீங்க செத்து ஆவியா இந்த பெட்டியை தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கும். ஆ? ப்ளீஸ், சில்வர் ஜூப்ளி பின்னிடுறேன். என்னவே இப்படி சொல்லிட்டு போறான்? என் பொட்டி தானே? அடச்சை, பைத்தியக்கார பையன். என் பொட்டியை எனக்கு அடையாளம் தெரியாதா? திறந்து வேற பாக்கணுமா? திறந்துதான் பாப்பமே. என்ன பொட்டியை திறந்து அடிக்குது? இது நம்ம பொட்டி இல்லையே. அன்னைக்கு பெட்டி பெட்டின்னு பேசினாங்களே, அந்த பெட்டி இதுவா தான் இருக்கும். இதுல என்னமோ இருக்கு, நாம அமைக்க வேண்டியதுதான். உனக்கு ஒரு 10 ரூபா தரேன், இத வெளிய வந்து கொடு. எதுக்குங்க? அத வையா, இத புடியா. நல்ல நேரத்துல வந்தான். பாத்து பாத்து. ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரூம் ஏசி மிஷின் திருடிட்டு போறியே, உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஆமா, இந்த ஏசி மிஷின் என்ன விலை போகும்? 10,000 ரூபாய் போகும். உங்களுக்காக 7,500 ரூபாய் தரேன். உன்னுடைய மூளையை கேவலம் ஒரு 7,500 ரூபாய்க்கு தான் பயன்படுத்தணுமா? ஏன் 1 லட்சம் ரூபாய்க்கு பயன்படுத்தக்கூடாது? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன்? எவன் தர 1 லட்சம் ரூபாய்? நான் கொடுக்கறேன். நான் சொல்ற வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். என்ன வேலை சொல்லுங்க? இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 608 இருக்கிற ஒரு பெட்டி எப்படியாவது கடத்தி கொண்டாந்து கையில கொடுத்த, நான் உனக்கு பேசின தொகை 1 லட்சம் ரூபாயை உடனே தரேன். ஓகே ஓகே. உன்னத்தையா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க கிராம கிராமமா அலையணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே என்ன தேடி வந்துட்ட. வந்தது வந்த, ஒரு சொட்டு விஷம் கொடுத்துட்டு போறியா? இது பாரு, மாசத்துல 20ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போ, சரியா? இப்ப போ.
நான் டிஸ்சார்ஜ் ஆனோன்னா நம்ம வச்சுக்கலாமா? என்னத்த வச்சுக்கலாம்? நம்ம கல்யாணத்தை தான். ஓ கல்யாணமா? நீ என்ன நினைச்ச? என்னென்னமோ நினைச்சேன். என்னென்னமோ நினைக்காத, நம்ம கல்யாணத்தை தான். எப்போ வச்சுக்கலாம்? ரமேஷ் கூப்பிட்டு அது யார்? ரமேஷ். எங்க ஐயோ 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 அப்பா, நீ எங்க வர? ஐயோ. ஹலோ, என்னது? ஆவா யா, அட நீயா? இரியா வர்றேன். யாரங்காலும் தெரியாது உனக்கு. ஐயோ வயது போகுது. என்னையா? வந்து காலு கீழே வந்துருச்சுமா. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலையே. ஐயோ இரு வர. சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா ஐயோ அப்பா வலிக்குது. ஐயோ சீக்கிரம் வாங்க. இந்தா மாத்திரைய போட்டுக்க. மாத்திரை ஊத்தி கொடுக்க கூடாதா? ஏன் கை நல்லா தானே இருக்கு? வலிக்கும். அவ்வளவுதான். நெசமா வருஷம். ஐயோ புது காணுமே. நல்ல வேளை தப்பிச்சோம். தப்பிச்சது இருக்கட்டும், விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் வா.